ஒரு ஏர்போர்ட் டெர்மினல்ல இருந்து ஆஃபீஸுக்கு டைரக்ட் கனெக்டிவிட்டி இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ இம்போர்ட்டாக இருக்கட்டும் இல்லை எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து குயிக்காக நடக்கும். ஸோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து வாங்கிட்டு போகிறாங்கல்ல, ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமத்துக்கு ஆளாக மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. ஸோ அதை தான் வந்து நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட்டாக வந்து இந்த வீடியோவில் டீகோட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் ஸ்க்ரோல் வித் மீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வச்சு வந்து சேர்ந்துடும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதாவது யூஎஸில் இருக்கிற பென்டகன் அப்படின்னு சொல்லப்படுற ஆஃபீஸ் தான் வந்து இவ்வளோ 80 இயர்ஸாக வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் பிக்கஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதை வந்து பிரேக் பண்ணியாச்சு. இந்தியா தான் இப்போ வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஆஃபீஸ் இருக்கிற இடமா இருக்கு. ஸோ இந்த ஆஃபீஸோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா SDB அப்படின்னா சூரத் டைமண்ட் போர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக இந்த ஆஃபீஸில் வந்து கம்ப்ளீட்டாக டைமண்ட், அதாவது வந்து டைமண்டை வந்து மேக் பண்ணுறதா இருக்கட்டும், ப்ளஸ் வந்து அதுக்கு ஷேப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு, இது எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸ்லேருந்து இனிமேல் கம்ப்ளீட்டாக நடக்கும். ஸோ இது எங்கே லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் சூரத் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல தான் வந்து இந்த ஆஃபீஸை பர்டிகுலராக வந்து லொக்கேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபீஸோட டோட்டல் ஏரியா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 35 ஏக்கர்ஸ் வந்து இருக்குது. இந்த ஆஃபீஸில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா 9 டவர்ஸ் இருக்குது. ஒரு டவர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 15 ஃப்ளோர்ஸை வந்து கொண்டு இருக்குது. ஸோ இது ஒரு வேற லெவலான ஆஃபீஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இனிமேல் வந்து இந்த ஆஃபீஸோட ஃபியூச்சர்ஸையும் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ பேசிக்காக சூரத்னாலே வந்து டைமண்டுக்கு வந்து ரொம்ப ஒரு பேர் போன ஒரு விஷயம். 90% ஆஃப் டைமண்ட் மேக்கிங், அதுக்கப்புறம் வந்து அந்த ஒர்க்லாம் பண்ணுறாங்களா பேசிக்காக, ஸோ அது எல்லாமே வந்து சூரத்தில் தான் வந்து இன்ன வரைக்கும் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து என்ன பேசிக்காக பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க வந்து அதாவது சின்ன சின்ன ஏரியாஸில் இருந்தில்ல, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பர்டிகுலர் சிங்கிள் ஏரியாவாக, அதாவது ஒரு ஆஃபீஸாக கட்டணும் அப்படின்ற ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து 2015 வந்து அடிக்கல் நாட்டினாங்க. ஸோ இப்போ தான் வந்து இந்த ஆஃபீஸை கம்ப்ளீட்டாக வந்து பில்ட் பண்ணி ஓப்பனும் பண்ணிட்டாங்க. நம்ம நரேந்திர மோடிஜி வந்து அதை ஓப்பன் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்சைடில் 4200 ஆஃபீஸ் வந்து இருக்குது. எலக்ட்ரிசிட்டியே வந்து நிறைய கன்சியூம் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நிறைய ஸ்பேசிங் வந்து விட்டு கட்டியிருக்காங்க இந்த 9 டவர்ஸுமே. ஸோ அதனால் டேரெக்டாக சன்லைட்டே போதும் பகலில். நைட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து லைட்டிங் இதெல்லாம் தேவைப்படும். பட் ஆனால் வந்து பகலில் இருக்கிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து இது வந்து ஒரு சன்லைட்டில் இருக்க மாதிரி வந்து கட்டியிருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து இவங்க அதாவது எலக்ட்ரிசிட்டியை வந்து சேவ் பண்ணோம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன்லையும் வந்து இவங்க கட்டியிருக்காங்க. அது மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதாவது வந்து நம்ம இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டுருப்பீங்க, ஐடி ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை நிறைய எந்தெந்த ஆஃபீஸோ இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து ஒரு பைக்கை வந்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட கேபின் போய் உட்கார்ற வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கும். ஸோ இது சின்ன ஆஃபீஸாக இருந்தால் பரவாயில்ல, பட் பெரிய பெரிய எம்என்சி கம்பெனி ஈவன் சென்னையிலே கூட எடுத்துக்கோங்க, இல்லை ஹைதராபாத், பெங்களூர், இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு 15 மினிட்ஸாவது நீங்கள் போய் உட்காரலாம். ஆனால் இந்த பர்டிகுலர் ஆஃபீஸில் வந்து இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே பில்ட் பண்ணியிருக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ரு ஆனதுலேருந்து உங்கள் சீட்டிங்க்கு போயிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்கள் சீட் வந்து எந்த ஃப்ளோராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து 7 மினிட்ஸில் வந்து போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அதாவது அந்த காரிடார்னு சொல்லுவாங்களா அந்த ஆஃபீஸில், அது வந்து பார்த்தீங்கன்னா 22 கிலோமீட்டர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ உங்களால் நடக்க முடியல, இல்லை வந்து என்னால் ஓட முடியல, நான் வந்து இவ்வளோ தொலைவில் நடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அங்கே வந்து பேட்ரி கார்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேட்ரி கார் மூலியமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு டவருக்கு போகிறது, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. உள்ளே வந்து 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெஸ்டாரண்ட்ஸ் ப்ளஸ் பேங்க்கு, கேஷை வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கு, வித்ட்ரால் பண்ணுறதுக்கு, பேசிக்காக டைமண்ட் வாங்கினா கேஷ் வித்ட்ரால் டெபாசிட் எல்லாமே இருக்கும்ல. ஸோ அது எல்லா ஃபெசிலிட்டிஸும் இந்த ஆஃபீஸில் இருக்குது. இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் செம்ம பெரிய விஷயம். இது இல்லாமல் 131 லிஃப்ட்ஸ் இருக்குது. அதுவும் ஹை ஸ்பீட் லிஃப்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த லிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ரூம் சைஸ்க்கு லிஃப்ட் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ நம்பர் போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50லேருந்து 60 மெம்பர்ஸ் வந்து அட் அ டைமில் போகலான்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டுக்கு 3 மீட்டர் வந்து போகுது ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் வரைக்கும் ஒரு செகண்டில் போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன்ல 7 மினிட்ஸில் உங்கள் கேபினை ரீச் பண்ணிடலான்னு. அதுக்கு இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்தால் தான் உங்களால் 7 மினிட்ஸில் உங்கள் கேபினை வந்து ரீச் பண்ண முடியும்.
இது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷலாக இந்த ஆஃபீஸ்க்குள்ள ஒரு டைமண்ட் மால் வந்து கட்டியிருக்காங்க. நீங்கள், நான், பப்ளிக் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மாலில் போயிட்டு நம்ம டைமண்ட் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அங்கேயே இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் இதெல்லாம் செலவு இருக்காதுல்ல. ஸோ பேசிக்காக வந்து அங்கேயே வாங்குறதுனால உங்களுக்கு விலையும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. இந்த ஆஃபீஸை கட்டுறதுக்கு வந்து 6000 மெம்பர்ஸ் வந்து இந்த ஆஃபீஸை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக. இதில் வந்து டோட்டல் 9 டவர்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி டோட்டலாக இங்கே வந்து 9 கார்டன்ஸும் வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. அதாவது ஐடி கம்பெனிஸ்லாம் அங்கங்கே கார்டன்ஸ் மாதிரி இருக்கும்ல, ஃபோட்டோ ஷூட் பண்ணுவாங்க, நிறைய வந்து டைம் பாஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து ஸ்நாக்ஸ் பிரேக் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த 9 கார்டன்ஸ் வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஏசியில் வந்து வாட்டர் கூலிங் டெக்னாலஜி வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பேசிக்காக வந்து இந்த பில்டிங் வந்து கூல் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்காக இது ஒரு விதமான ஒரு டெக்னாலஜி. அதாவது வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் அந்த பில்டிங் மேலே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஏசி ஃபெசிலிட்டிஸுமே வந்து இவங்க பண்ணியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸோ இவ்வளோ பெரிய பில்டிங் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து வந்துட்டு போவாங்க. ஸோ நிறைய பேர் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து 70,000 பேர் வந்து அட் அ டைமில் வந்து இந்த ஆஃபீஸில் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். 1,00,000 பேர் வரைக்கும் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே இருந்துக்கலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ மக்கள் வந்து வந்துட்டு போகிற இடத்துல வந்து நம்மளுக்கு பார்க்கிங் வந்து ஒரு மெயினான ஒரு விஷயமா இருக்கணும். ஸோ ஏன்னா வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்கிங் படத்தில் எப்படிலாம் வந்து சண்டை வருது அப்படின்றத. ஸோ ஆனால் வந்து இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா வந்து இங்கே வந்து 70,000 பேர் வந்து அட் அ டைமில் இருக்க முடியும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னும் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கணும். அதாவது வந்து 10,000 பைக் பார்க்கிங்கும் 4,500 கார் பார்க்கிங்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றவங்கலாம் அப்போ வந்து மெட்ரோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி வரணுமா அப்படின்னு வந்து ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது. அது எப்படின்னு தெரியல, போக போக தான் வந்து நியூஸ் வந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது என்னன்றது டீட்டெயிலாக வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் கஸ்டம் ஆஃபீஸ் வந்து உள்ளேயே இருக்குது. ஸோ தட் வந்து அதில் ஒரு 10 மெம்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ கஸ்டம் கிளியரன்ஸ் பேசிக்காக டைமண்ட் வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போதெல்லாம் வந்து கஸ்டம் கிளியரன்ஸ் வந்து பண்ணணும். ஸோ டேரெக்டாக வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏர்போர்ட்லேருந்து டேரெக்டாக வந்து இங்கே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது இந்த ஆஃபீஸ்க்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து யார் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் கிளியரன்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கிறதுக்காக கஸ்டம் ஆஃபீஸே வந்து உள்ளே வச்சுருக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் இந்த ஏர்போர்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் அந்த சூரத் அந்த ஏர்போர்ட் இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து வந்து துபாய்க்கு தான் வந்து இப்போதைக்கு ஒரு ஃப்ளைட் வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. பட் ஆனால் இந்த பர்டிகுலர் சூரத்துக்கு வந்து 170 கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்து இந்த டைமண்டை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸை வந்து இன்னும் பல கண்ட்ரீஸ்க்கு வந்து பண்ணுவாங்க அப்படின்றதும் நம்மளுக்கு இது மூலமா தெரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாக பண்ணுவாங்க. பிகாஸ் வந்து இவ்வளோ பெரிய ஆஃபீஸை கட்டிட்டு அவங்க ஸோ ட்ராவல் மட்டும்தான் ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா ஃப்ளைட்ஸ் வந்து அங்கே விட்டாங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ் நிறைய பேர் வந்துட்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஆஃபீஸை பில்ட் பண்ணுறதுக்கான செலவு வந்து பார்த்தீங்கன்னா 3,200 கோடி வந்து ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக பண்ணுங்கள். நானும் வந்து தெரிஞ்சுப்போம். ஸோ பலரும் வந்து தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அன்டில் தென் பை பை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.